மதுரை மாநகரில் சீனாவின் பாரம்பரிய உணவுகள் அடங்கிய உணவு திருவிழா நடைபெற்று வருகிறது. அது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். ருசியான உணவுகள் எந்த ஊரில் கிடைத்தாலும் அதை சுவைத்து பார்க்க தமிழர்கள் தயங்கியதில்லை. அந்த வகையில் சீன உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய உணவு திருவிழா மதுரை மாநகரில் நடைபெற்று வருகின்றது. மதுரை அவனியாபுரம் தூத்துக்குடி செல்லும் சுற்றுச்சாலையில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் டிராகன் பீஸ்டா என்ற தலைப்பில் சைனீஸ் உணவு திருவிழா 11 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் 1000 ஆண்டு கால பழமையான சீனாவின் பாரம்பரிய உணவான சிக்கன் சீஸ் முஃபில்டா, கேண்டின் நைஸ், ஷேஷ்வான் போன்ற 50க்கும் மேற்பட்ட பாரம்பரிய சீன உணவுகள் அடங்கியுள்ளன. 12 வகையான மாமிச உணவுகள், 9 வகையான சைவ உணவுகள், 12 இனிப்பு வகைகள் என அனைத்துமே சீன உணவுகளாக அமைந்துள்ளன. ஸ்டீம் பன்னில் சிக்கன், மட்டன், மீன் போன்ற மாமிசங்களை உள்ளடக்கிய இட்லி போன்ற வடிவில் உள்ள சிக்கன் சீஸ் முஃபில்டா போன்ற உணவுகள் தமிழர்களை அதிகம் கவர்ந்து உள்ளது. சீன பாரம்பரிய உணவு முறைகளை சிறந்த முறையில் ஒரு சீன எக்ஸ்போர்ட்டை கொண்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான உணவு வகைகள் தயாரிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 12 வகையான நான்வெஜ்ஜும், 8 வகையான வெஜிடேரியன்ஸும் ப்ளஸ் ஒரு 10 வகையான இனிப்பு வகைகளையும் சேர்ந்து தயாரிச்சிருக்கோம். இதில் முக்கியமாக ஒரு 5 வகையான குசின்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். கேண்டனீஸ் அண்ட் செஷ்வான், ஷாண்டாங் அண்ட் ஃபுகைன் இந்த குசினோட பாரம்பரிய உணவுகளை சிறந்த முறையில் தயாரிச்சிருக்கோம். 1000 காலத்து பழமையான இந்த சீன உணவுகளை சீன சமையல் வல்லுநர்களுடன் இணைந்து பாரம்பரிய முறைப்படி உருவாக்கியுள்ளனர். தற்போது இந்த சீன உணவு வகை திருவிழாவானது சம்பந்தப்பட்ட நட்சத்திர ஹோட்டலின் கல்லாவை நிறைக்க துவங்கியுள்ளது. அந்த அளவிற்கு சீன உணவுகளுக்கு நம் ஊரில் வரவேற்பு கூடிவிட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.